Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம மெது வடை செய்ய போறோம். மிக்ஸில மெது வடை. சோ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. உளுத்தம் பருப்பை ஒரு 4-5 hours ஊற வச்சிட்டு அதில இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. அதில அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கணும். ஸோ நான் ஒரு 1.5 cups போட்டிருக்கேன் உளுத்தம் பருப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன்னா. ஸோ நம்ம மிக்சியில் மாவு அரைச்ச தொட்டு நீங்கள் கையில் நல்லா பீட் பண்ணிக்கணும் மாவை. பிகாஸ் அப்போ தான் வடை நல்லா சாஃப்டாக எண்ணெய் பிடிக்காமல் வரும். எவ்வளோ பீட் பண்ண முடியுமோ ஒரு 5 minutes நல்லா கையில் பீட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ நம்ம நல்லா பீட் பண்ண மாவு இன்னும் சாஃப்டாகுங்க. இது கூட நான் ஒரு வெங்காயம், ஒரு சின்ன ஸ்லைஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், நான் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு கூட போடலாம், முழு மிளகு. அது கூட ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது நம்ம ஆட் பண்ண வெங்காயம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணலாம். லைட்டாக கொஞ்சமாக மாவு போட்டிங்கன்னா பொங்கி வந்துடுச்சு. ஓகே. ஸோ இப்போது நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கை நனைச்சிட்டு வடை இந்த மாதிரி எடுத்து நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு சுட்டு எடுக்க வேண்டியதுதான். ஸோ இது இப்போ ஒரே கையில் போட முடியலன்னா ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வாழை இலை அதை எடுத்துகிட்டு அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் கூட இதே மாதிரி தட்டி ஹோல் போட்டு எடுத்து நம்ம எண்ணெய் சட்டியில் போடலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்த உடனே ஒரு சைடு திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துட வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சாஃப்டான வடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் இது. ஸோ நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.